ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில கலர்ஸ்னால அந்த பிரச்சனைகள் ஏற்படும்னு சொன்னீங்க சார். ஸோ எந்த கலர்ஸ்னால உங்களோட சிச்சுவேஷன் எப்படி நெகட்டிவாக மாறும்? மிதுனத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி புதன் பகவான், அவருக்குன்னு ஒரு வர்ணம் இருக்குது. அதை பயன்படுத்தும் போது அவங்க ரொம்ப பிரைட்டாக அழகாக அவங்களுடைய பேச்சில் ஒரு நளினம், அதை கம்யூனிகேஷன், அவங்களுடைய காரியம் சாதிக்கிறதுக்கு அது உபயோகப்படும். எல்லாரும் என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா, மஞ்சள் கலரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மங்களகரமாக இருக்குங்க, ஒரு வீட்டில் வந்து மஞ்சள் இருந்தாலே அந்த இடம் வந்து பளிச்சுன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். குருவினுடைய கலர் வர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் நிறம் செட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து அவர்களுக்கு 7, 10 கூடைய உபய கேந்திராதிபதியாக வருவார். குரு வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை அதிகம் கொடுத்துருவார். நல்ல அமைப்புகளில் லக்னத்தை பொறுத்து அவர் இல்லாமல் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் மிதுன ராசிக்காரர்கள் குருவினால சந்திப்பாங்க. ஆக மங்களகரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் சட்டையவோ மஞ்சள் கலர் சேரியவோ மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் பொழுது சுபகாரியங்கள் தடையாகும். பேச்சுவார்த்தை வரை வரக்கூடிய விஷயங்கள் முடிய போகுது, திருமணம் நடக்க போகுது, நிச்சயதார்த்தம் வரை வந்து ஒரு சில தேதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் நிறத்தை இவர்கள் பயன்படுத்திய சுபகாரியங்கள் நிறைய சிரமத்திற்கு ஆளாகும். அதுல இந்த தொழில் விஷயத்துல மிதுன ராசிக்காரர்கள் அந்த மஞ்சளை பயன்படுத்திட்டு படாத பாடுபடுவாங்க. அது கம்யூனிகேஷன் ராங்கா போயிடும், அவங்க பேசுறது நடக்காம போயிடும், திட்டமிட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப டிலே ஆகும். சுபகாரியத்தில் முடிய வேண்டிய சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும். ஆக மிதுனத்தை பொறுத்தவரையும் மங்களகரமாக செய்கிறேன்னு சொல்லி மஞ்சளை தொடும் பொழுது மங்களகரமான வாழ்வு கூட சில நேரங்களிலே அவர்களுக்கு பிரச்சனையாக மாறும். மஞ்சள்ங்கிறது நிறத்தை சொல்கிறேன், உடையை சொல்கிறேன். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மஞ்சள் நிற ஆடைகளை முற்றிலுமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது.